அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா சிக்கன் பஸ்தா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 400 கிராம்ஸ் சிக்கன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், சரக்கு தூள்னு சொல்லுவோம், 2 டீஸ்பூன் கொச்சிக்கல் தூள், உப்பு தேவைக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள். நாங்கள் ஒரு சட்டி ஒன்று எடுத்து நல்லா சூடாக்கி கொள்ளணும். அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி எங்களோட சிக்கன் கறியை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொள்ளணும். அதுக்கு ஆயில் நல்லா சூடாகி வரக்கொள்ளி நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அதோட ஏலக்காய், கருவேப்பட்டை எல்லாம் ஆட் பண்ணணும். பொன்னிறமாக வரக்கொள்ளி நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, அப்படி இல்லாட்டி கொத்தமல்லி எதையும் பிரச்சனை இல்லை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதோடு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி 5 to 10 minutes நல்லா குக் பண்ணணும். டென் மினிட்ஸுக்கு பிறகு இந்த மாதிரிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். ஆல்ரெடி நான் 400 கிராம்ஸ் பஸ்தா பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். எங்களுக்கு சிக்கன் கறி நல்லா வெந்துட்டீக்கோல நாங்கள் பொட்டேட்டோ மற்றது கேரட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 to 15 minutes நல்லா குக் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கிற பஸ்தாவையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes நல்லா குக் பண்ண விடணும். நான் இதுக்கு யூஸ் பண்ண அம்பே வெள்ளட 200 ml மில்க். இப்போ இந்த மில்கை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணணும். அதோடு நாங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண வேணும். நல்லா 10 minutes பிறகு உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் அந்த மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.